அஸ்ஸலாமு அலைக்கும். விளக்க உரை 207. இஸ்ரவேலர்கள் தங்களிடையே பல சட்டங்களை வேற்றுமைப்பட்டு பல பிரிவினராகி ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டிருந்தார்கள். சட்டத்தையே மாற்றி கொண்டார்கள். லூத் நபியை பற்றி தவறாக கூறினார்கள். இப்போது அல்லாஹ் கூறுவது, நபிமார்கள் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பானவர்கள், இவர்கள் பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள் என்று ஆவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபியே, நீர் உண்மையின் மீதே இருக்கின்றீர். உமக்கு அருளிய குர்ஆன் வேதமும் தெளிவானதாகும். வீண் பிடிவாதம் செய்பவரை திருத்தவே முடியாது. வசனம் 80-81 படி, உயிர் பிரிந்து இறந்தவர்களும் உயிர் இருந்தும் இதயம் செத்தவர்களும் ஒரே நிலையில் உள்ளனர் என்று கூறப்படுகிறது. நபியே, உண்மையை கிரகிக்கும் சக்தியை இழந்தவர்கள், இவர்களுக்கு எதையும் நீர் கேட்க வைத்துவிட முடியாது என்று கூறப்படுகிறது. இவர்கள் செவிடர்கள், அவர்களை நீர் கேட்க வைக்க முடியாது. வசனம் 82 படி, இறுதி நாள் வரும் என இறைவனால் சொல்லப்பட்டது நிகழ ஆரம்பித்து விட்டால் அதற்குரிய சில அடையாளங்கள் தோன்றும். அதில் ஒன்று, அவர்களுக்காக பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம், அது அவர்களிடம் பேசும். நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாளை பற்றி நினைவுபடுத்தினார்கள். இதில் 10 அத்தாட்சிகள் நீங்கள் காணாத வரை அது ஏற்படாது என்றும் கூறினார்கள். ஒன்று, கிழக்கில் பூமி சுழித்து உள்வாங்குதல். 2, மேற்கில் அதேபோல் பூமி சுழித்து உள்வாங்குதல். 3, அரபு நாட்டின் வட்டத்தில் பூமி சுழித்து உள்ளாங்குதல். 4, ஒரே புகை மண்டலமாக ஆகுதல். 5, தஜ்ஜால் வெளியாகுதல். 6, பூமியிலிருந்து ஒரு மிருகம் தோன்றுதல், நாம் ஏற்கனவே அறிவித்தது. 7, யாஜூஜ் கூட்டம் தோன்றுதல். 8, மாஜூஜ் இந்த 2 பிரிவினர் தோன்றுவதலாகும். 9, சூரியன் மேற்கில் உதித்தல். 10, ஏடனின் ஆழ் பகுதியில் நெருப்பு தோன்றி அம்மக்கள் ஓடோடி வேறிடம் தோன்றி பெயர்தலாகும். இது எப்படி இருக்கும் என கூறப்படவில்லை. தாஃபத் எனும் மிருகம் தோன்றும். பெருமானாரின் வாக்கு மூலம் நவநூதனமானது இது. அது மனிதர்களிடம் பேசும். மனிதர்கள் அல்லாவின் வசனங்களை உறுதியுடன் நம்பவில்லை என கூறும் அது என்பது மட்டும் இதில் தெளிவாகிறது. அல்லாஹ் கூறுவது, நபியே, ஒவ்வொரு பிரிவினரையும் கிளப்பிக் கொண்டு வரும் நாளை நீர் ஞாபகப்படுத்தும். மக்காவை புனிதமாக்கிய ஏக இறைவனே நான் வணங்க வேண்டும். அல்லாவுக்கு எல்லா புகழும். இத்துடன் 7வது ருக்கில் வசனம் 83, 84, 85 கூறுகிறது. இதை ஒரு முறை படித்து பார்க்கவும். மீண்டும் தொடர்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.